ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. துப்பாக்கி சுடுதல் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு பதக்கத்தை பெற்றுத்தரும் விளையாட்டாக கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவிற்கு பதக்கத்தை வென்று தந்த மனு பாக்கர் கலப்பு இரட்டையர் பிரிவில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கு இந்தியாவை அழைத்துச் சென்றார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவு தென்கொரியாவின் யி ஜின் லீ வான்கோ இணையை இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை எதிர்கொண்டது. இதில் யி ஜின் தனிநபர் ஏர் பிஸ்டல் போட்டியில் தங்கம் வென்றவர். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவனம் கொள்ளாமல் இலக்கை துல்லியமாக குறிவைத்து புள்ளிகளை குவித்தது மனு சரப்ஜோத் இணை. முதலில் 16 புள்ளிகளை பெறுபவர்களுக்கு பதக்கம் எனும் நிலையில் இந்திய இணை ஒவ்வொரு சீரியஸிலும் முன்னிலை பெற்று முன்னேறியது. தென்கொரிய இணையும் 10 புள்ளிகளை பெற இறுதியில் 16 புள்ளிகளை முதலில் எட்டி வெண்கல பதக்கத்தை இந்திய இணை வசப்படுத்தியது. மனு பாக்கருக்கு நடப்பு ஒலிம்பிக்கில் இது 2வது பதக்கம். ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என அவர் வரலாறு படைத்துள்ளார். மறுபுறம் ஹரியானாவைச் சேர்ந்த சரப்ஜோத் சிங்கிற்கு இது முதல் பதக்கம். விவசாயியின் மகன் அவர். ஒரு காலத்தில் கால்பந்து வீரராக ஆசைப்பட்டு அடுத்து துப்பாக்கி சுடுதல் வீரராகி தனது கனவை கடைசியில் நனவாக்கியுள்ளார். 2 வெண்கல பதக்கம் வென்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ள மனு பாக்கருக்கு நடப்பு ஒலிம்பிக்கில் இன்னும் போட்டிகள் முடிவு பெறவில்லை. அடுத்ததாக 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கி சுடுதலில் களமிறங்க உள்ளார் மனு பாக்கர். அடுத்த முறை அவர் வெல்லும் பதக்கம் தங்கமாக இருக்க வேண்டும். இந்தியாவின் முதல் தங்க மகளாக மனு பாக்கர் மிளிர வேண்டும் என்பதே 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.